ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா கிச்சன் ரெசிபீஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்போவும் ஒரே மாதிரி சட்னி, சாம்பார், குருமான்னு செய்யாமல் இது மாதிரி ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய சைட் டிஷ் ரெசிபி ஒரு தடவை செய்து பாருங்கள். இட்லி, தோசை, சப்பாத்தி, பொங்கல், ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக அட்டகாசமாக இருக்கும். இப்போ செய்யறதுக்கு ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கங்க. வேர்க்கடலை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு சுவை நல்லா கூடுதலாக இருக்கும். நல்லா வறுபட்டு முறுவலாகணும். பாருங்கள், வேர்க்கடலை நல்லாவே வறுபட்டுருது. இப்போ இதோட 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கங்க. 1 கப் வேர்க்கடலை எடுத்தோம், அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து வறுத்துக்கங்க. இது கூடவே 4 பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 5 பூண்டு பல் உரித்து சேர்த்துக்கங்க. சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கங்க. வேர்க்கடலை நல்லா வறுபட்ட பிறகு தான் பொட்டுக்கடலை சேர்க்கணும். இப்போ மிளகாய் பூண்டோட பச்சை வாசனை போனதும் இதோட சின்ன துண்டு புளி, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, ஓடு நாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்து சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான 1 கைப்பிடி அளவுக்கு புதினாவும் 1/2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்து அந்த சூட்லேயே கலந்துக்கங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே கலந்து நல்லா ஆற விட்டுடுங்க. இது கம்ப்ளீட்டாக நல்லா ஆறணும். இதை அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க. இப்போ அதே ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதோட 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கங்க. கூடவே 2 வரமிளகாவை கிள்ளி சேர்த்துக்கங்க. சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கங்க. இப்போ தாளிப்பு ரெடி ஆகிடுது. அப்படியே ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பை. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்ச வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, மிளகாய் எல்லாமே மிக்சர் ஜாரில் ஆறிடுத்து. இது கூட 3/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1 கப் வேர்க்கடலை எடுத்தோம், அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு வேர்க்கடலையும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி தழை தான் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்ல மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கூடுதலாகவோ சேர்த்து நல்லா இது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. நல்ல மணமாக சூப்பராக அருமையாக இருக்குங்க. இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க. கூடவே தாளிப்பை எடுத்து சேர்த்து நல்லா கலந்துட்டு பரிமாறலாம். இது மட்டும் செய்தாலே போதும். 10 இட்லி கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. சப்பாத்தியோட சூப்பராக இருக்கும். தோசை, பொங்கல், ஆப்பம் எல்லாத்துக்குமே அருமையாக அட்டகாசமாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி சுவையாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.